ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 7/7/2025 பாக்கியதாரா BD 10க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம திங்கக்கிழமைக்கு பார்க்க போகிறோம் பாக்கியதாரா. இந்த ட்ராவோட எக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா பாக்கியதாரா பொறுத்த வரைக்கும் இது புது ட்ரா நண்பா. இது வந்து நம்மளுடைய 10வது ட்ரா. ஸோ 10 ட்ரா முடிவில் நம்மளுக்கு 10 நம்பர்ஸுமே வந்திருக்கணும். ஏன்னா புது ட்ராவை பொறுத்த வரைக்கும் புது நம்பர்ஸ் தான் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது 10வது ட்ராங்கிறதுனால இது 10 நம்பர்ஸும் நம்மளுக்கு வந்திருக்கணும். அப்படி வராத நம்பரை தான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய போர்டுக்குள்ளே கொண்டு போக போகிறோம். ஏன்னா எந்த நம்பர் மிஸ் ஆகிருக்கோ அது அதிகப்படியாக போர்டில் வரும். அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு போர்டு போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால நான் இதை போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ சீரியல் நம்பரை பொறுத்த வரைக்கும், சீரியல் எண்ணுவை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இந்த 10 நம்பர்ஸும் நம்மளுடைய இந்த 9 ட்ரா முடிவில் நம்மளுக்கு வந்திருக்கணும். 10வது ட்ராவில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் ஆகாத நம்பர் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான டச் நம்பர், அதாவது போர்டுக்கான நம்பர். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை வந்து நம்மளுக்கு 974 கிடச்சிருந்துச்சு. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா 241, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 153, அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 044. இது எல்லாமே திங்கள் டு திங்கள் பாக்கியதாரோட ரிசல்ட். அதனால் யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தினத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இது பாக்கியதாரா புதுட்ரா. ஸோ திங்கள் டு திங்கள். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நேற்றுக்கான ரிசல்ட்டோடையோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோடையோ குழப்பிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாக்கியதாராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது 10வது ட்ராங்கிறதுனால இந்த 10 நம்பரும் நம்மளுக்கு இதுக்குள்ளே வந்திருக்கணும். அப்படி வராதது தான் நம்ம இந்த ட்ராவில் ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்ன நம்பர் வந்துச்சு வரல அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 505. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 505. இதுலேருந்து நம்மளுக்கு இங்கே 5 தூக்கிடலாம், இங்கே 0 தூக்கிடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வந்து 939. இதில் தூக்கிடலாம், 9 தூக்கிடலாம், நம்மளுக்கு 3யும் தூக்கிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 டபுளாக இருக்குது. மூணாவது வந்து 755. ஸோ 5 ஏற்கனவே காலி. ஸோ 7 புது நம்பர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் 956ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய நம்பர் என்னென்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 5 and 0. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 9 and 3. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 and 5. ஸோ எந்த நம்பர் டபுளில் வருதோ அதை வந்து அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு அடுத்தடுத்து இதில் நம்மளுக்கு இது ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பழைய நம்பர் ரிலீஸ் ஆகும். இவங்க கவனிங்களேன். ஸோ இது கெஸ்ஸிங் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். சில பேர்த்துக்கு வந்து நான் வந்து ஏதோ புலம்புறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்ம வந்து புதுட்ரான்னு வந்துட்டாலே அதுலேருந்து பழைய நம்பர்ஸ், அதாவது வராத நம்பர்ஸ் ஃபுல்லாகவே பழைய நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டபுள் வந்துச்சுன்னா அந்த டபுள் நம்பரில் வந்த நம்பரை மறுபடியும் நம்ம கையில் எடுத்துக்கிறணும். இப்போ இது எல்லாமே சான்ஸ் உள்ள நம்பர் தான். இப்போ 2 தடவை 5 அடிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு சான்ஸ் உள்ள நம்பர் தான். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்தடுத்து கவனிங்க. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 956. இதில் கவனிச்சிங்களா, 9 2 தடவை நம்மளுக்கு 5 அடிச்சிருந்தாங்க. ஸோ புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 6. அப்போது 6 இங்கே நம்ம அழிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 290. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே 90 அடி ஆயிடுச்சு. ஸோ 2. அதுக்கடுத்து கவனிங்க 044. இதில் கவனிங்க 044 பொறுத்த வரைக்கும் 2ல் ஒரு நம்பர் புது நம்பர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு 4 புது நம்பர். அப்போ நான் மேலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா டபுள். இப்போ இதில் இதை கவனிங்க, 0 இங்கே அழிச்சிடலாம். இங்கே நம்மளுக்கு 0 வந்துச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு 4. ஸோ நம்மளுக்கு 4 இதிலேருந்து நம்ம தொடர வேண்டிய நம்பர், அதாவது மறுபடியும் தொடர வேண்டிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4. இங்கே வந்து 7 3. இப்போ இதுக்கடுத்து கவனிங்க 153. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 153 புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1. அதுக்கடுத்து கவனிங்க 5 ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே நிறைய தடவை அடிச்சிட்டோம், மறுபடியும் அடிச்சிருக்காங்க 3. இதில் ரிமைனிங்கில் இருந்தது 3.
இப்போ நம்மளுக்கு 7 மட்டும் தான் பாக்கி இருக்குது. அப்போ 7 இங்கே 4 இருக்குது. ஸோ 7 நம்ம வந்து எடுக்கும்போது அப்படியே கையில் டச் வச்சுக்கிட்டே வரணும். இப்போ கவனிங்க, இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டை கவனிங்க. 241 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 241. இங்கே கவனிங்க, நம்மளுக்கு இன்னும் பழைய நம்பர்னால் நம்மளுக்கு 8 மட்டும் தான் பாக்கி இருக்குது. இதில் 241 பார்த்தீங்களா, 4 அடிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் நம்மளுக்கு 7 மட்டும் பாக்கி இருக்குது. 4 அடித்தாச்சு, 7 மட்டும் பாக்கி இருக்குது. இது வந்து அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா 974. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 974. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மிச்சம் இருந்த நம்பரையும் இந்த 7ஐயும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. 7 இங்கே நம்மளுக்கு வந்து 4. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஸோ இந்த ட்ராவில் 8 வரதான் சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் வந்து மெதுவாக தான் இந்த வீடியோவை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வேளை ஸ்கிப் பண்ணி வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்ட் அல்லது ஆல் போர்ட் 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 மட்டும் தான் இருக்குது. இதோடைய 8 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இது வந்து பெய்ட்ஸாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 88 888. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இதை ஃபார்மெட் படி நம்ம அப்படியே போட்டுட்டோம். 8 வந்துச்சுன்னா டபுள் அல்லது ட்ரிபிள்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இங்கே நம்மளுக்கு இது ரெட்டப்படங்கிறதுனால நம்மளுக்கு 8 ஒருவேளை நம்மளோட கெஸ்ஸிங்கில் 8 கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு வெயிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுங்கிறதுனால 8 1 8 3 8 5 8 7 8 9 அடிக்க சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு பயிர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். 2 நம்பர் கொடுக்குற இடத்துல ஒரு நம்பரும் நிறுத்திக்கிட்டீங்க. ஆனால் பெயிர்ஸில் வந்து 5 பெயிர்ஸு இதோட சேர்த்தா நம்மளுக்கு 6 பெயிர்ஸ் ஆகுது. ஸோ இது ட்ரிபிள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 6 பெயிர்ஸாக இருக்கே, இதை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைக்கலாம் நண்பா. மறுபடியும் இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம குறைக்கணும். அதை தான் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலுமே நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். அதோட நம்மளுக்கு பெயிர்ஸ்க்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு பெயர் அல்லது 2 பெயர் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு ஏ போர்டுக்கு நம்பர் வேணும், அதோட நம்மளுக்கு ஏபிஏசி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுண்டு. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் அழகாக தெளிவாகவே 1 by 1ஆகவே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திங்கட்கிழமை 7/7/2025 பாக்யதாரா BD 10க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.